சென்னையில் அரை நூற்றாண்டு வளர்ச்சியை 5 ஆண்டுகளில் சாதித்து காட்டியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். உலகத்தர உட்கட்டமைப்புடன் எழில்மிகு சென்னையாக 2030 வளர்த்திருப்போம் என முதல்வர் நம்பிக்கை. சிலிண்டர்கள் இருப்பு இல்லை என நாட்டில் உள்ள 25,000 விநியோகஸ்தரிடமிருந்து இதுவரை புகார் வரவில்லை. சமையல் எரிவாயு பெட்ரோலுக்காக பங்குகளை முற்றுகையிட வேண்டாம் என பெட்ரோலியத்துறை இணை செயலாளர் சுஜாதா சர்மா வேண்டுகோள். ஹோர்முஸ் ஜலசந்தியிலிருந்து ஜக் பிரகாஷ் எண்ணெய் கப்பல் இந்தியா நோக்கி வருகிறது. இன்னும் 3 கப்பல்கள் வர உள்ளதாக கப்பல் போக்குவரத்து அமைச்சக அதிகாரி ராஜேஷ்குமார் தகவல். பாலியல் வன்கொடுமை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. வரும் 17ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைகிறதா விஜயின் தமிழக வெற்றிக் கழகம்? பொதுச் செயலாளர் ஆனந்த் நடத்திய கருத்து கேட்பு கூட்டத்தில் 4/3 பங்கு மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு தெரிவித்ததாக தகவல். கரூர் துயர சம்பவத்தில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நாளை மறுநாள் ஆஜராகும் தவேக தலைவர் விஜய். நாளை மதியம் தனி விமானம் மூலம் டெல்லிக்கு செல்ல உள்ளதாக தகவல். புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடைபெற்றது. கூட்டணியில் விஜய் கட்சி சேருமா என்ற கேள்விக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மௌனம். முழு விவரம் பின்னாடி கொடுப்போம். இப்போ எங்களுடைய கூட்டணி தொடர்கின்றது. இப்போ கூட்டணி ஆட்சி இருக்கின்றது. முழு விவரம் முடிந்த பிறகு தேர்தல் அறிவிப்பாங்க. அந்த சமயம் சொல்லுவேன். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணிகள் சுமூகமாக முடிந்த தொகுதி பங்கீடு. என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் 14 தொகுதிகளிலும் போட்டியிடும் என பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பேட்டி. பொங்கல் பரிசு தொகுப்பை சிறப்பாக வழங்கிய ரேஷன் பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை உயர்வு. ஒரு குடும்ப அட்டைக்கான ஊக்கத்தொகையை 3 ரூபாயாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக தமிழ்நாடு மக்களே அச்சத்தில் இருக்கும்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி வாய் திறந்தாரா? தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி. இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய் திறக்கவில்லை. என்ன காரணம்? தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விலைவாசி உயர்வுக்கு வாய் திறக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி தப்பி தவறி ஏதாவது விபரீதம் நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டு உரிமைகளை டெல்லியிடம் அடகு வைத்து விடுவார். ஏற்கனவே அடகு வச்சுட்டார். விளாத்திக்குளம் பள்ளி மாணவி கொலை வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி மதுரையில் அதிமுகவினர் போராட்டம். உயிரிழந்த மாணவிக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என முழக்கம். பள்ளி மாணவர்களுக்கு பாதுகாப்பு கொடு, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு கொடு, மூதாட்டிகளுக்கு பாதுகாப்பு கொடு. மானாமதுரை ஆகாஷ் கொலை வழக்கு. காவல் ஆய்வாளர், சார்பு ஆய்வாளர் உட்பட 6 பேர் பணியிடை நீக்கம். ஆகாஷ் மரண வழக்கில் பணியில் இருந்த அனைத்து காவல்துறையினரையும் கைது செய்ய வேண்டும் என திருமாவளவன் பேட்டி. மருத்துவ துணையினரின் அலட்சிய போக்கே உயிரிழப்பிற்கு காரணம் என குற்றச்சாட்டு. விளாத்திக்குளம் பள்ளி மாணவி வழக்கில் குற்றவாளியை கண்டறிய முடியவில்லை என்பது எவ்வளவு பெரிய கேவலம் என எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திமுக அரசின் சாக்கு போக்குகளை நம்ப தயாராக இல்லை என காட்டம். திமுக எந்த நோக்கத்திற்காக துவங்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தான் துரும்பாக செயல்படுவேன். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. பொய்களின் கூடாரமாக விளங்குகிறது காங்கிரஸ் கட்சி. அசாமில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி விமர்சனம்.
சிலிண்டர்கள் தட்டுப்பாட்டால் ஹோட்டல்கள் மூடப்பட்ட நிலையில் கோயம்பேடு சந்தையில் டன் கணக்கில் குவிந்த காய்கறிகள் விற்பனையாகாமல் மூட்டை மூட்டையாக கீழே கொட்டப்படும் அவலம். வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் சேவை நாளை முதல் தொடக்கம். இரு மார்க்கத்திலும் 6 ரயில்கள் இயக்கப்படும் என சென்னை ரயில்வே கோட்டம் அறிவிப்பு. சென்னை வண்ணாரப்பேட்டை எம்சி சாலையில் ஆமை வேகத்தில் நடைபெறும் ஸ்மார்ட் சிட்டி பணிகள் 3 ஆண்டுகளாக மந்தகதியில் பணிகள் நடப்பதாக வியாபாரிகள் வேதனை. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே காட்டுத்தீயில் சோழ பயிர்கள் எரிந்து சேதம். 500க்கும் மேற்பட்ட மூட்டைகள் எரிந்த நிலையில் அரசு அதிகாரிகள் கணக்கிட வரவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. கோவை போத்தனூர் பகுதியில் சாலைக்கு கீழ் செல்லும் தண்ணீர் குழாய் உடைந்து மண் அரிப்பு. சாலையில் சென்ற லாரி சிக்கியதால் பரபரப்பு. திருநெல்வேலி மாவட்டம் காவல் கிணறு மேம்பாலத்தில் சென்ற கனரக லாரி கட்டுப்பாட்டை இழந்து சரிந்து விபத்து. அருகே இருந்த சாலையில் வாகனங்கள் செல்லாததால் உயிர் சேதம் தவிர்ப்பு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டி. ஆக்ரோஷமாக சீறிய காளைகள் முட்டியதில் மாடுபிடி வீரர்கள், பார்வையாளர்கள் உள்ளிட்ட 48 பேர் காயம். லயோனல் மெஸ்ஸி, ரொனால்டோ போல பும்ராவும் சிறந்த வீரர். இங்கிலாந்து முன்னாள் கேப்டன் மைக்கேல் வாகன் புகழாரம். ஈரான் அரசு ஒருபோதும் ஹோர்முஸ் ஜலசந்தியை மூட விரும்பியதில்லை. தற்போதும் கூட ஒரு சில கப்பல்கள் ஹோர்முஸை கடந்து செல்வதாக ஈரான் உச்ச தலைவரின் பிரதிநிதிகள் தகவல். ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 2 இந்தியர்கள் பரிதாப பலி. 10க்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்ததாக அரசு அறிவிப்பு. (2027) உலகக்கோப்பையை இலக்காக வைத்து அதிக ஒருநாள் போட்டியில் விளையாட தயாராகும் இந்திய அணி. விராட் கோலி, ரோஹித் சர்மாவுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.